ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 2வது வசனம், ஏலி ஒரு நாள் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவனுடைய கண் பார்க்கக்கூடாதபடிக்கு இருளடைந்திருந்தது. அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. ஊழியக்காரன் தனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஊழிய ஸ்தானம். தன்னுடைய ஸ்தானத்தில் அவன் படுத்துட்டான். ஊழியக்காரன் எங்கே படுக்கலாம்? போகிற வழியில் படுக்கலாம். கர்த்தர் தட்டி எழுப்புவார். ஆனால் கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? உனக்கு டெஸ்டினேஷன் முடிகிற வரைக்கும், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன், டெஸ்டினேஷன் முடிகிற வரைக்கும் நீ படுக்கக்கூடாது. அதுவும் ஏலி எங்கே படுத்திருக்கிறார் தெரியுமா? ஏலியோடைய சுபாவமே எங்கே தெரியுமா? ஏலி எங்கே உட்காந்துருப்பார் தெரியுமா? வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவன் எங்கே விழுந்தான் தெரியுமா? நல்லா கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 4:18, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். இதில் என்னங்க இருக்குது? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் உட்காரக்கூடாது, அதுவும் வாசலில் உட்காரக்கூடாது. அவர் உட்கார்ந்தா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டு வேற எங்கேயாவது தான் உட்காரணும். ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் எல்லாம் செய்ய சொன்னார். ஆனால் ஊழியக்காரன் உட்கார்றதுக்கு சேர் மட்டும் செய்ய சொல்ல, மேஜை செய்ய சொன்னார், எல்லாம் செய்ய சொன்னார். நீங்கள் போய் யாத்திராகமத்தில் வாசித்து பாருங்க, எல்லாம் செய்ய சொன்னார், சேர் செய்ய சொல்ல. ஏன்னா அவன் உள்ளே உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவன் உட்கார்ந்திருந்தான். ஆனால் எபிரேயர் 10:11 சொல்லுது, அவன் நாள்தோறும் நின்று கொண்டிருப்பான்னு இருக்கு. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்க. அதனால தான் எபிரேயரில் எழுதுறாரு, நின்று கொண்டிருப்பான். எப்போ வரைக்கும்? இப்போ ஊழியக்காரங்கெல்லாம் புல்பிட்டில் உட்காந்துருக்கிறாங்களே, சேர் போட்டு உட்காந்துருக்கிறாங்களே, அப்போ ஏலி உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இப்போ இருக்கிற உட்காரலாமா? புதிய ஏற்பாடு கணக்கு வேற. இயேசு எல்லா பலியையும் முடித்து விட்டு அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அதோட அர்த்தம் என்ன? பலி முடிஞ்சிருச்சு. பலி முடியாததுனால பழைய ஏற்பாட்டில் அவன் நின்றுக்கிட்டு இருந்தான்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் பலி முடிஞ்சதுனால அவர் போய் உட்காந்துட்டார். அவர் பிரதான ஆசாரியன் பலியை முடிச்சிட்டார். அவங்க பலி முடியாதனால நாள்தோறும் பலி செலுத்துறதுனால மறுபடி செலுத்துறதுனால நிற்கணும். புதிய ஏற்பாட்டில் பலியை செலுத்தி முடிச்சாச்சு, அதனால உட்காந்துட்டார். இப்போ ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அவன் பலி முடிகிற வரைக்கும் நின்று கொண்டிருக்கிற மாதிரி, இயேசு வர வரைக்கும் நின்று கொண்டிருக்கிற மாதிரி, இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு வர வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரியில் நிற்கணும். படுக்கக்கூடாது, மினிஸ்ட்ரியில் உட்காரக்கூடாது. நிறைய பேர் மினிஸ்ட்ரியில் உட்காரக்கூடாதுன்னா உட்கார, அந்த அர்த்தம் இல்லை. நிறைய பேரோட மினிஸ்ட்ரி உட்காந்துருச்சு, ஓடிக்கிட்டு இருக்கணும். மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் எலியா ஓடிக்கிட்டு இருக்கணும். நடுவில் எங்கேயும் படுக்கக்கூடாது. சிறைச்சாலையில் பேதுரு படுக்கக்கூடாது, யோனா போட்டில் படுக்கக்கூடாது. கர்த்தர் படுக்க சொல்ல, எழுந்துரு படுக்கிற இடத்துலலாம் கர்த்தர் சொல்வார், எழுந்துரு நீ படுக்கிறதுக்கான வேலை இது, நேரம் இது இல்லை. எங்கே இளைப்பாறணும்? தானியேல்கிட்ட சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில், நீயோ போய் இளைப்பாரி கொண்டிரு, ரெஸ்ட் அண்ட் பீஸ். அங்கே தான் நமக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உனக்கு பதிலாக சாமுவேல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் உங்கள்கிட்ட கர்த்தர் பேச முடியல? நிற்கிறவன்ட்ட தான் ஏன் பேச முடியும்? நின்று கர்த்தர் இடத்துல சத்தம் கேட்குறவன்ட்டு தான் பேச முடியும். உட்காந்து ஓரமாக ரெஸ்ட் எடுக்கிறவன்ட்ட கர்த்தர் பேச மாட்டார். இப்போ பாருங்க, கர்த்தர் ஏலிகிட்ட பேசினாரா? வசனம் என்ன சொல்லுது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. ஏன் வசனம் அபூர்வம்? ஏன்னா கேட்டு கர்த்தருக்கு சொல்லக்கூடிய ஊழியக்காரன் அங்கே இல்லை. கர்த்தர்கிட்ட மட்டும் கேட்குறான் ஒருத்தன் இருந்துட்டானா, சாமுவேல்னு ஒருத்தன் இருந்துட்டானா, வசனம் சொல்லுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன எல்லா காரியங்களும். வசனம் பாருங்க, அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஏன்? கர்த்தர் அவங்க மூலம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே சாமுவேலுக்கு முன்னாடி ஏலி காலம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. ஏன்? கேட்கறதுக்கு ஊழியக்காரன் ரெடியா இல்லை, உட்கார்ந்துருக்கிறான். தேவ சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரன் இன்னைக்கு இல்லை. ஒரு காலத்தில் முழங்காலில் நின்று கொண்டிருப்பார்கள் ஊழியக்காரர்கள். கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை கிடைக்குமான்னு, கர்த்தர் பேசுவாரா, கர்த்தர் சொன்னாரா? அன்னைக்கு தைரியமாய் அவர்கள் சொன்னார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இன்னைக்கு துணிகரமாய் சொல்லுகிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்று.
அன்னைக்கு தைரியமாய் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அங்கே கிரியை செய்தது. இன்னைக்கு துணிகரமாய் சொல்லும் போது சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் அங்கே கிரியை செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்றதுக்கும் துணிகரமா சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. தைரியமாய் சொன்ன சாமுவேலாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், கர்த்தரால் உயர்த்தப்பட்டார்கள். துணிகரமாய் சொன்னவர்கள் மல்லாக்க விழுந்தார்கள். அதான் இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய வீழ்ச்சி. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து சொல்லுகிற எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ போதகர்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை சனிக்கிழமையில வாங்கி ஞாயிற்றுக்கிழமையில கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஜனங்களுக்கு பிட்டு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை ஊழியக்காரனுக்கு அபூர்வமா இருக்கக்கூடாது. கர்த்தர் அவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருக்கணும், கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று துணிகரமாய் சொல்லுகிறவரும் இருக்கிறார்கள், கர்த்தர் சொல்லுகிறார் என்று தைரியமாய் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எலியாவுக்கு வந்தது தைரியம். மற்ற சில தீர்க்கதரிசிகளுக்கு வந்ததெல்லாம் துணிகரத்தில் வந்து சொல்றது வீழ்ச்சி. ஏன் ஏலி மல்லாக்க விழுந்தான்? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம். வசனம் இல்லைன்னா ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சின்னு அர்த்தம். கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஊழியக்காரனுக்கு வீழ்ச்சி தொடங்கிருச்சின்னு அர்த்தம். கர்த்தர் இடைபடாம நீ ரொட்டீனா ஒரு மெசேஜை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னா வீழ்ச்சி தொடங்கிருச்சின்னு அர்த்தம். டு நாட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னார். தட்ஸ் ரைட். செய்தியை ஆயத்தப்படுத்தாதே, நீ உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னிடத்திலிருந்து செய்தி வரும்னு அவர் சொன்னார். அதுதான் உண்மை. இன்னைக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணுமே, என்ன கொடுக்கணும்? நீ கர்த்தரோட கூட நடக்கிறவனா இரு, உன் தூக்கத்தில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். நீ கர்த்தரோட கூட நடக்கிறவனா இரு, உன் தரிசனத்தில் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். நீ கர்த்தரோடு கூட நடக்கிறவனா இரு, நீ சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுப்பார். கர்த்தர் சொல்வார், உறுதிப்படுத்துவார், இந்த வார்த்தையை ஜனங்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷன் பேசுகிறதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் வெளிப்பாடாக இருக்கும், பேசுகிறதெல்லாம் இருதயத்தை திறக்கும். அவன் ஒரு நாள் சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போவான். நீ தேவ சமூகத்தில் காத்திரு. நீ கதை சொல்றவனா இருக்க மாட்ட, சரித்திரத்தை உருவாக்குறவனா மாற்றுவார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. நீ ஜனங்களை சாட்டிஸ்ஃபை பண்றவனா இருக்க மாட்ட, ஜனங்களுடைய இருதயத்தை குத்துகிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், உன் சபையையும் அதிர பண்ணும், உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற கூட்டத்தை அதிர பண்ணும். கேதுரு மரங்களை முறிக்கிறது, மரங்களை போல இருக்கிற மனிதர்களையும் முறிக்கும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஏலி எதனால வீழ்ச்சி அடைந்தான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கல, அவனுக்குள்ள வெளிப்பாடு இல்லை. என்னைக்கோ ஒரு நாள், எப்பயோ ஒரு நாள், அப்படித்தான் அந்நாள் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அன்னைக்கு எதையாவது பார்த்து சொல்லி விடுவான், கர்த்தர் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றுவார் போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவான். அவ்வளோதான். இதான் ஏலியினுடைய வீழ்ச்சி.